வணக்கம் நண்பர்களே. தமிழ் டப்புடு சாங்ஸ் அப்படின்னாவே கண்ட லிரிக்ஸையும் போட்டு கண்டா மேனிக்கு பாடி வச்சிருப்பானுங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஊர்ல பயங்கரமா அந்த பாடல்களை ட்ரோல் தான் பண்ணியிருப்பானுங்க. அப்படிதான் நம்ம வழக்கமா பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எந்த அளவுக்கு பாடியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா சூப்பரா வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ்லயுமே பாடியிருப்பாங்க. அது பயங்கரமா தமிழ்லயுமே ஹிட் ஆகும். ஏதோ நம்ம ஊர் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்திருக்குங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களும் தமிழில் ஹிட் ஆகும். அப்படியுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல்கள் எல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜில் எந்த அளவுக்கு அந்த பாட்டு இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் லாங்குவேஜ்லுமே பாடியிருப்பாங்க. அதாவது லிரிக்ஸும் சரி அந்த வாய்ஸும் சரி அவ்வளோ அழகாக அந்த பாட்டை பாடி மேக் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்துமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அதை கண்டுக்காமல் அண்டர் ரேட்டடாகவே ஒரு சில சாங்ஸை வச்சுருக்கோம். அந்த மாதிரி தமிழில் வந்து அண்டர் ரேட்டட் டப்புடு சாங்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய திரைப்படம் வந்துட்டு காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சாங்குமே வந்துட்டு தமிழில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாகுபலி ஆல்பமை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம காந்தாரா ஆல்பமையுமே கொண்டாடி இருக்கணும். பட் அந்த அளவுக்கு நம்ம கொண்டாடல. இந்த படத்தில் நிறையா பாட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ரிபல் சாங்கு, அப்புறம் பிரம்ம கலசா சாங்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு தனி சாங் இருக்கும். இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட பார்க்குறப்போ அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு தனியாக அண்டர் ரேட்டட் சாங்குமே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேங்குழலில் இளைந்தாயடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் சாங்கு. இந்த பாட்டு வந்துட்டு நம்ம படத்தோட பார்த்தா தான் நல்லா இருக்கும்லாம் கிடையாது. தனியாக கேட்டாவே வேற லெவலில் இருக்கும். வேங்குழலில் இளைந்தாயடி என் இந்த பாட்டை தமிழில் நம்ம KS ஹரிசங்கர் அவர்களும் நம்ம சின்மய் அவர்களும் தான் பாடியிருப்பாங்க. ஸோ லிரிக்ஸும் சரி வோக்கல்ஸும் சரி அந்த ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த ஒரு சாங்குமே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த பாட்டு தமிழில் மிகப்பெரிய ஹிட்டெல்லாம் ஆகலை. பட் ஹிட் ஆகிறதுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் இது. இந்த பாகுபலி திரைப்படத்தில் வர்ற எல்லா சாங்கையுமே நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு பாடல் தான் இதுவுமே. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு வந்துட்டு அனிமல் திரைப்படத்தில் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. பேசாமல் தூரம் போகாதே நீ. அனிமல் படத்துடைய ஆல்பம் வந்துட்டு ஹிந்தியில் பயங்கர ஹிட்டு. ஆனால் தமிழ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பாட்டையுமே கொதறி வச்சிருப்பானுங்க. தமிழ் லிரிக்ஸ் எல்லாம் வந்து எதோ போட்டு பயங்கரமாக கொதறி வச்சிருப்பாங்க. ஆனால் மற்ற சாங்கியெல்லாம் விட்டுட்டு இந்த போகாதே அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கை மட்டும் கேட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரான மெலோடி சாங் அப்படின்னே சொல்லலாம். எனக்கெனவே இருந்தவளும் நீதானடி. ஸோ இந்த பாட்டை பாடியவர் நம்ம கார்த்திக் அவர்கள் தான். ஸோ பொதுவாக வந்துட்டு தமிழ் பாடல்கள் டப்புடு சாங்ஸ் அப்படின்னாவே கார்த்திக் அவர்கள் தான் மேக்ஸிமம் சூப்பராக பாடியிருப்பார். அதில் இதுவுமே ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் எல்லாமே தமிழ் லிரிக்ஸ் எல்லாமே அவ்வளோ கேட்சியாக இருக்கும். அதாவது இந்த லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிருக்கும் தெரியுமா, தன்னுடைய காதலியை மறக்கவே முடியாமல் ஒரு சில பசங்களாம் இருப்பாங்க. அந்த பசங்களாம் இந்த பாட்டை ஒரு வாட்டி கேட்டால் போதும் பயங்கரமாக அடிக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த லிரிக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த பாட்டுமே வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் பதிஞ்சிரும். நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, கண்டிப்பாக வந்துட்டு அடிக்ட் ஆயிருவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை நீ மன்னிப்பாயா முன்னை கையேந்தி வந்தே. பட் இந்த படத்தை நம்ம ஊரில் வச்சு செஞ்சாங்க. அப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற தமிழ் பாடல்களெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏதோ லிரிக்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பாட்டு மட்டும் சரியான ஒரு பாட்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். பட் மற்ற சாங்ஸ்லாம் நல்லா இல்லாததுனால அதையெல்லாம் ஒதுக்குன மாதிரி கூடவே இதையும் சேர்த்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். பட் இப்போ வரைக்குமே தமிழ் டப்புடு அண்டர் ரேட்டட் சாங்கில் இந்த போகாதே சாங்குமே ஒன்றுங்க. அடுத்ததாக நம்ம ராதேஷாம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த ஆகூஹிலே அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்துட்டு தெலுங்கு வெர்ஷன் விடவே வந்துட்டு தமிழ் வெர்ஷன் தான் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழில் இந்த பாட்டை வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அண்ட் லிரிக்ஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மதன் கார்கே அவர்கள் தான் லிரிக்ஸ்மே எழுதியிருப்பாரு. யாரோ யாரவளோ. ஸோ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆயிடுவார். ஸோ அந்த அட்ராக்டிவ்னஸை அப்படியே பாட்டாக கன்வெர்ட் பண்ணி பாடினா எப்படி இருக்கும், அந்த மூடில் தான் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன
ஸோ இதுவுமே ஒரு தரமான தமிழ் டப்டு அண்டர் ரேட்டட் சாங் தான். பட் இந்த பாட்டு ஏன் அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக அமைஞ்சுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த படம் சுத்தமாகவே ஓடலை. ஸோ இந்த படத்தை எப்படி நிராகரிச்சாங்களோ அதனாலே இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையுமே அப்படியே நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே தமிழ் வெர்ஷன் சூப்பராக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற பாடல்கள்லாம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆகூஹிலே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த புஷ்பா படத்தில் வந்த பாட்டெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக்கணும் அதெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக இதையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். பட் தவறிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் ஒரே மாதிரியான 2 பாடல்கள் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி 2 திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு யாகம் அப்படிங்கிற இந்த சாங்கு. ஆக்சுவலாக அந்த பாட்டை வந்துட்டு தனியாக யாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. அந்த படத்தோட வச்சு பார்க்குறப்போ ஒரு சூப்பரான சாங் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் வந்து பாகுபலி 1 அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்படி போட்டு காட்டுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட பாட்டு தான் இது. இந்த சாங் வந்துட்டு படத்தில் எங்கேயுமே வராது. படத்துக்கு முன்னாடி அந்த அனிமேஷன்ஸ் போட்டு காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. பட் இந்த பாட்டை நான் எப்போ கேட்டாலுமே எனக்கு இந்த பாகுபலி அப்படிங்கிற ஹோல் ஃபிலிமுமே ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் லைனாக கேட்கறக்கு ஆரம்பிச்சிருவேன். என்னதான் இது தனியாக கேட்கறதுக்கான பாட்டு இல்லை அப்படின்னாலுமே இந்த பாட்டிலுமே தரமான லிரிக்ஸ்லாம் இருக்கும், தரமான வாய்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கர் காலபைரவா அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருப்பாரு. அண்ட் லிரிக்ஸிஸ்ட் யாரு, நம்ம அண்ணன் மதன் கார்கே அவர்கள் தான். ஸோ பாகுபலி 2ல் வந்த எல்லா பாட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஹிட்டு தான். தமிழ் வெர்ஷன் எல்லாமே ஹிட்டு தான். ஆனால் இந்த ஒரு சாங் மட்டும்தான் யாருமே கண்டுக்காமல் வச்சுருக்காங்க. அதனாலே இது ஒரு அண்டர் ரேட்டட் சாங்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஃப்ளேவரில் வந்த ஒரு பாட்டு என்னன்னா சலார் திரைப்படத்தில் வரக்கூடிய அறிவாய் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் இருக்கும். இது பகையை தாண்டி செய்திடும் தியாகம். சேம் இந்த சாங்குமே வந்துட்டு படத்துலலாம் வராது, அந்த அனிமேஷன்ஸ் காட்டுறதுக்காக ஒரு பாட்டை போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு படத்தினுடைய எண்டு கிரெடிட்ஸில் வரக்கூடிய ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த பாகுபலியில் அந்த ஒரு யாகம் அந்த சாங்கை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம படத்துக்கு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங்குமே தனியாக யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இதனுடைய லிரிக்ஸு அப்புறம் அந்த வாய்ஸு சிங்கிங்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம லிரிக்ஸிஸ்ட் மதுர கவி தான் இந்த திரைப்படத்துக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சந்தோஷ் வெங்கி அவர்கள் தான் வந்துட்டு இந்த பாட்டையுமே பாடியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு தெலுங்குல எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ்லையுமே இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னே சொல்லலாங்க. அண்ட் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த திரைப்படத்தினுடைய மெயின் பீஜம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பீஜம், அது அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இந்த பாட்டுக்கு நடுவில் அந்த பீஜமை போட்டு விட்டுருப்பாங்க. அந்த இடம்லாம் வர்றப்ப அப்படியே மெய்சிலிருந்து போயிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அடுத்ததாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஒரு பயங்கர ஃபேவரட்டான சாங்கு. இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னே எனக்கு தெரியல. அப்படி ஒரு சாங் இது. என்ன அப்படின்னா தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் சுரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங்குடைய தமிழ் வெர்ஷன் கேளுங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பாட்டை ஒளிச்சு வச்சிருக்கானுங்க ஒய்ஆர்எஃப் டீம். எப்படி தெரியுமா, இந்த பாட்டினுடைய ஹிந்தி வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஆடியோ ட்ராக் சேஞ்ச் பண்ணோம்னா தான் தமிழ் சாங்கே வரும். இந்த மாதிரி இந்த தமிழ் சாங்கை வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ஆனால் எனக்கு இந்த பாட்டு எப்படி தெரிய வந்துச்சுன்னா தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் திரைப்படத்தை நான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். தமிழில் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இப்படி ஒரு சாங் ப்ளே ஆச்சு. கேட்க நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா தமிழ் சாங்கே கிடைக்கல, அதாவது வீடியோ சாங் கிடைக்கல. அப்புறம் ஹிந்தி வெர்ஷன்லேயே போட்டு ஆடியோ ட்ராக்ல பார்த்தா தான் தமிழ் வெர்ஷன் இருந்துச்சு. நிஜமா சொல்கிறேன், பயங்கர என்ஜாயபிளான ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி தான் தோணும். ஆனால் கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாட்டை வந்துட்டு நாகாஷ் அசீஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம மதன் கார்கே அவர்கள் தான் எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹிந்தியில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. தமிழில் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தான் இருக்கும். பட் அந்த பாட்டை தமிழில் கேட்குறப்ப அந்த வாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் தோணுமே தவிர அங்கே என்ன லிரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம். இன்னும் என்ன இன்னும் என்ன இன்னும் என்ன மொத்த இந்துஸ்தான் கேக்கறியா. நீங்கள் வேணால் அந்த சுரையா அப்படிங்கிற அந்த சாங்கை கேட்டு பாருங்கள். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா கல்கி திரைப்படத்தில் வந்த கல்கி தீம் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான். ஸோ கல்கி திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரே நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான். அதனால் தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருப்பாரு. பட் மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு படத்தோடு ஒட்டி பார்க்குறப்போ நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பட் இந்த கல்கி தீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வேற மாதிரி பண்ணி விட்டுருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் பாட்டு மாதிரி, அதாவது சாமி பாட்டு. ஸோ சாமி பாட்டு அப்படின்னாவே எல்லா லாங்குவேஜ்லையுமே நல்லா தான் பண்ணுவாங்க. பட் இந்த தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான லிரிக்ஸை போட்டு, யார் நம்ம விவேக் அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோரஸில் தான் பாடியிருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த சாங் வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்டு அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்காக தமிழ் வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் வெர்ஷனுமே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கல்கி படத்தில் வந்து இந்த சாங்கையுமே வந்துட்டு பெருசாக யாரும் கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே கூட ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் கடைசி வரைக்கும் இது ஒரு அண்டர்ரேட்டடான சாங்காகவே தாங்க இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, அதை வந்துட்டு அன்வான்டா டப் பண்ணி அந்த பாட்டு நல்லா வந்துருச்சு. அது என்ன பாட்டு அப்படின்னா துரந்தர் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த மடிசாயவா அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு தான். ஆக்சுவலாக வந்துட்டு துரந்தர் படமே வந்துட்டு ஓடிடியில் எப்படி விட்டாங்க, ஹிந்தி சாங்ஸை வச்சு தமிழில் மட்டும் டப்பிங், டைலாக்ஸை மட்டும் டப்பிங் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, இந்த டெக்னிக் கூட சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சந்தோஷத்தில் இருக்கிறப்ப தான், இல்லை நான் தமிழில் டப்பிங் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரிகமா தமிழ் வந்து டப்பிங் பண்ணி பாட்டை ரிலீஸ் பண்ணானுங்க. அதில் அந்த இஷ்கு ஜலாக்கர் சாங்கை வந்துட்டு தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. தொட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டை காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்தோன்னா அந்த தமிழ் டப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மடிசாயவா அப்படிங்கிற சாங்கையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இதுவும் வந்துட்டு நல்லா இருக்காது, தேவையில்லாமல் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி தான் நான் இந்த பாட்டை ப்ளே பண்ணேன். ஸோ அந்த லிரிக்ஸ் காரணமா இல்லை வாய்ஸ் காரணமா என்ன ஏதுன்னு புரியல. பட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. என்ன ஒன்று தான் குறையா போச்சு, என்னன்னா அந்த மிக்சிங் சரியா இல்லை. வாய்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணாததுனால ஒரு மாதிரி பாட்டு ஏதோ எக்கோ அடிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கும். மிக்சிங் மட்டும் ப்ராப்பராக இருந்துருந்துச்சுன்னா அந்த எக்கோ ஃபீல் நமக்கு வந்திருக்காது. பட் இருந்தாலுமே இந்த ஒரு சாங் அண்டர்ரேட்டடான சாங்காக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாட்டை பாடினவர் வந்துட்டு சத்யபிரகாஷ் அவர்கள் தான். அதே மாதிரி ரிதுன் சாகர் அவர் தான் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சாங் அன்வான்டாக டப் பண்ண சாங் தான். பட் இருந்தாலுமே கேட்கறதுக்கு நல்ல ஒரு மெலோடியாக அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பாட்டு யாரும் வழக்கம் போல கண்டுக்கல, அதனாலே இதுவும் ஒரு அண்டர்ரேட்டட் சாங்காகவே மாறிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம அளவைகுந்தபுரம் திரைப்படத்தில் வந்த சாமஜவர கமனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டு. தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே நல்லா இருக்காது. இந்த புட்ட பொம்மா அப்படிங்கிற சாங் தான் மெயினாக இந்த படத்தில் ஹிட் ஆனது. அந்த சாங்கே வந்துட்டு தமிழில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அப்புறம் மற்ற சாங்ஸ் எல்லாம் தெலுங்கில் சூப்பராக இருந்தாலுமே தமிழில் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் இந்த சாமஜவர கமனா அப்படிங்கிற இந்த சாங் மட்டும் தெலுங்கில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ்லையுமே போட்டிருப்பாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நீ அசைந்து நடக்கும் அழகை ரசிக்காயல் தேசங்கள் கெஞ்சும். இந்த பாட்டை பாடியவர் தமிழில் வந்துட்டு கார்த்திக் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. கார்த்திக் அவர்கள் தான் டப்புடு சாங்ஸ்னாவே அவர் தான் வேற லெவலில் பாடிடுவார். அப்புறம் லிரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பா விஜய் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. என்ன மாதிரியான லிரிக்ஸுங்க, அவ்வளோ கேட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. அவ்வளோ சிங்க்கும் ஆகும், அந்த அளவுக்கு அந்த லிரிக்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாருன்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் இந்த தமிழ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹிட் ஆகவே இல்லை. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே தமிழ் மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாட்டு தான். பட் அந்த அளவுக்கு இதை செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தமிழ் டப்புடு அண்டர்ரேட்டட் சாங்ஸை பற்றி இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா சாங்ஸ் உங்கள் மனசில் இருக்கலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் நல்லா ஹிட்டான பாடல்கள் இருக்குது, அதை யாரும் சொல்லக்கூடாது. அதாவது யாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படாமல் ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா நல்ல பாடல்கள். அந்த பாடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இந்த வீடியோக்கு பார்ட் 2 ஏதாச்சும் பண்ணுவோம். சரி ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.